வேத பாடத்தில் இதெல்லாம் நான் சொல்லித்தர முடியும், போதிக்க முடியும். ரோமர் 1:21 தேவன் என்று அறிந்த பிறகு தேவனை மகிமைப்படுத்தினீங்களா? இல்லை. தயவு செய்து இப்போ காணிக்கை, தசமபாகம் இதையெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் தான் பலியாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய அலங்கத்தில், தேவனுடைய பலிபீடத்தில் நீங்கள் பலியாக சமர்ப்பிக்கப்படணும்னா முதல்ல என் சிந்தனையை கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட வச்சுக்கணும். சும்மா நான் ஆண்டவரே நான் சோத்திரம் நான் இது பாவம், நான் தூள் சாம்பல் குப்பை கூளம் சாக்கடைன்னுலாம் சொல்லக்கூடாது. ஆபிரகாம் சொல்லலாம், அப்போ ரத்தம் சிந்தப்படாத காலம். இப்பொழுது பார்த்திங்கனாக்கா ரத்தம் சிந்தப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நாம் என்ன சொல்லணும்? நான் ஸ்தோத்தரிக்கலைன்னா நான் பைத்தியமாகி விடுவேன். நான் ஸ்தோத்தரித்தா எனக்குள்ளே கர்த்தர் ஒரு தேவ ஞானத்தை தருவார். ஸ்தோத்திரம் ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்தும். அதுக்குத்தான் உங்களை வருந்தி அழைக்கிறது. சனிக்கிழமையில் வாரத்துக்கு ஒரு மணி நேரமாவது வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெரி பிஸி. ஸ்தோத்திரம் பண்ணாத இடத்துல காணப்படுகிற ஜனங்க உண்டு. ஏன்? அங்கே போய் ஸ்தோத்திரம் பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்கு தான் சொல்கிறது, சபையினுடைய பாரமும் சபையினுடைய அன்பும் சபையினுடைய அனுகூலமும் வேறு. தேவனை அறியாத இருக்கிற ஜனங்களுக்காக நடத்தப்படுகிற சுவிசேஷகர்களுடைய உபவாச கூடுகை வேறு. நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்ன? சபையை நடத்துகிற ஒரு உபவாச கூடுகை என்பது அது முற்றிலும் வேறு. தகப்பனுக்கு தெரியும் என்ன ஆகாரம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று. தாயாய் தகப்பனாய் இந்த சபையை போஷிக்கிறதுக்கு தான் போதகருக்கு அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமாம், தாய் போலவும் போஷிக்கணும், தகப்பன் போலும் அதை கண்டித்து உணர்த்தணும். சபையினுடைய காரியத்தை சொல்லுகிறேன். அப்போ அந்த உபவாச கூடுகையில் என்ன பேசணும், எதற்காக ஜெபிக்கணும், இதெல்லாம் இருக்கும். அது தேவனை அறியாத ஜனங்களுக்கு அப்படி தான் நம்ம ஆரம்பித்தோம். உபவாச கூடுகை தான் முதல்ல ஆரம்பித்தது நான் சுவிசேஷகனா. அப்புறம் தான் அதை பார்த்து 20 ஆண்டுகளில் கர்த்தர் சபையை கொடுத்தார். அதனால் நம்ம எதுக்கும் எதிரி கிடையாது. ஆனால் விசுவாசிகளை தேவனை அறிந்த பிறகும் மகிமைப்படுத்துகிற இடத்துல காணப்படணும். தேவன் நாம மகிமைப்படுகிற இடத்துல நீங்கள் காணப்படுகிறத விட தேவன் உங்கள் மூலம் மகிமைப்படணும். நீங்கள் ஸ்தோத்தரிக்கணும். ஆனால் ஸ்தோத்தரிக்க தவறுகிற பொழுது புத்தி காரில் அடைகிறது. இப்படித்தான் எதையாவது ஒன்று சேஷ்டை வரும். என்ன சேஷ்டை வரும்? நம்ம சரிந்து விழுகிற அளவிற்கு மாயை மனதை கவி விடும். யாரும் தள்ளிவிட வேணாம். அதுக்கு தான் சொல்கிறேன், பேயும் கிடையாது பிசாசும் கிடையாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, விசுவாசிக்கு தன்னைத்தானே அவன் வஞ்சிக்கிறான்.